ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 19 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கு. ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் இஷ்யூட் அண்டர் லிஃபோ மெத்தட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது லாஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது ஃபஸ்ட்டு நம்ம இஷ்யூ பண்ணுற ப்ரொடக்ஷனுக்கு, அதுதான் இதோட கான்செப்ட். ஓப்பனிங் ஸ்டாக் ஆன் 1/1/2010 200 units at rupees 16 per unit. Purchase on 2/8/2010 300 units at rupees 18 per unit. Issue on 15/2/2010 350 units அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லிஃபோ மெத்தடில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, வேல்யூ ஆஃப் ஸ்டாக் மெட்டீரியல் எவ்வளோ இருக்கோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய லிஃபோ மெத்தட் கான்செப்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது எக்ஸசைஸ் நம்பர் 19 பார்க்குறோம். மெட்டீரியல்ஸில் ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் லிஃபோ மெத்தட். லிஃபோ மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அதாவது லாஸ்ட்டாக வந்த கூட்ஸை ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? அதுதான் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அதோட கான்செப்ட். ஓகேவா? அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டு, பர்டிகுலர்ஸு, ரெசிப்ட், இஷ்யூஸு, பேலன்ஸு. ஸோ எந்த டேட்டில் உள்ளே வந்துச்சு, அது பர்ச்சேஸாக சேல்ஸான்னு பார்க்குறோம், அதாவது இஷ்யூவான்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ரெசிப்டாக இருந்துச்சு அப்படின்னா, ரெசிப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க, பர்ச்சேஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோ அதோட ரேட்டு, அதோட அமௌண்ட்டு. இஷ்யூ பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி அனுப்பியிருக்கு, அதோட ரேட் என்ன, அமௌண்ட் என்ன. ஸோ அது போக பேலன்ஸ் இப்போ எவ்வளோ குடோனில் இருக்குது, ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் சீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ப்ராடக்டோட ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. சப்போ 1/1/10 எவ்வளோ யூனிட்ஸுங்க, 200 யூனிட்ஸு 16. ஸோ பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ பேலன்ஸ் போட்டுடலாம். எவ்வளோ யூனிட்ஸுங்க, 200 யூனிட்ஸு. பர் யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 16 rupees. அப்போ 200 × 16 எவ்வளோ வருதுங்க, 3200 வருது. ஓகேவா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் இல்லாமல் ஒரு லைன் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அப்படின்னா அடுத்து போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன இருக்குதுங்க, பர்ச்சேஸ் இருக்குது. 8/2 ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. 8/2 பர்ச்சேஸ் எவ்வளோங்க, 18 rupees பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ ஜிஎன் நம்பர் ஜென்ரல் நோட் நம்பர். ஓகேவா? ஜிஎன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோங்க, 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர் யூனிட்டோட ப்ரைஸ் நீங்கள் 18 rupees. அப்போ 300 × 18, அப்போ 5000 வேல்யூவான கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட எவ்வளோ இருக்குங்க, 200 இருக்குது. 16 அதோட ப்ரைஸு, 3200 வேல்யூ. இப்போ 300 வந்திருக்குள்ள, இதோட ப்ரைஸ் 18, 5400. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபஸ்ட் உள்ள வந்தது, இது செகண்ட் உள்ள வந்தது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த லைன் நீங்கள் போட்டுட்டோம்னா அடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் வரப்போ, அது அடுத்த டேட் வரப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சம்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டிய கான்செப்ட். அடுத்தது இஷ்யூ 15/2 இஷ்யூ அப்படிங்கிறப்போ ரிகிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகேவா? 350 இஷ்யூ பண்ணியிருக்கோம். இஷ்யூ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட். அப்போ லாஸ்ட்டாக வந்து தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் இல்லையா? அப்போ இதை எடுத்துக்கணும். இது 10 அப்படிங்கிறப்ப தான் இங்கே எடுக்கணும். 350 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே கம்மியாக தான் இருக்குது. அப்போ முன்னாடி எடுக்கணும். 318 rupees 5400. அது போக என்ன பண்ணுங்க, 50 எங்கே எடுக்கணுங்க, இங்கே எடுக்கணும். ஓகேவா? எவ்வளோங்க, 16 rupees. அப்போ 50 × 16 800. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 200ல் 50 போயிடுச்சு அப்படின்னா 150 தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ 16 rupees. 150 × 16 2400. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 150 rupees இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ரேட் வந்து 250. இஷ்யூ பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். 300 வந்து 80 rupees, 550 5400க்கும்
50 ருபீஸ் வந்து 16 ருபீஸுக்கும் 800க்கும் அனுப்பியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 350 யூனிட்ஸு எவ்வளோ இஷ்யூன்னு கேட்டாங்க. 350 இஷ்யூ பண்ணியிருக்கோம். 5400 ப்ளஸ் 800 அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6200 வேல்யூவானதை அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.